234 மாவட்ட செயலாளர் விஜய் எடுக்கும் புதிய வியூகம். நிர்வாகிகளுக்கு போன மெசேஜ் பின்னணி என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்டமைப்பை அடிமட்ட அளவில் இருந்து ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கும் அதிரடி பணிகளில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற கட்சியின் முதல் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தின் 234 தொகுதிகளையும் மையமாக வைத்து ஒரு மெகா வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது மாநிலம் முழுவதும் 132 மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் உள்ளனர். தற்போதைய தேர்தல் வெற்றியை வெறும் ஆரம்ப புள்ளியாக மட்டுமே பார்க்கும் விஜய், அடிமட்ட அளவில் கட்சியை பலப்படுத்த இந்த எண்ணிக்கையை அப்படியே மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி தமிழகத்தின் மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையான 234க்கு இணையாக 234 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற இந்த புதிய உத்தி தமிழக அரசியலில் ஒரு புதிய பாணியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படும் போது அந்தந்த பகுதியின் உள்ளூர் பிரமுகர்களுடனும் பொதுமக்களுடனும் தினசரி தொடர்பில் இருக்க முடியும். மக்களின் அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும், அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கவும் இந்த முறை பெரிதும் உதவும் என்று இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 234ஆக உயர்த்தும் போது தற்போதைய தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களில் யார் யாருக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்லையோ அவர்களுக்கு அந்த தொகுதிகளின் மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும் எம்எல்ஏக்கள் நேரடியாக கட்சி பணிகளையும் தொகுதி பணிகளையும் எந்தவித சுணக்கமும் இன்றி ஒருங்கிணைக்க முடியும் என தலைமை கருதுகிறது. இது மட்டுமின்றி கட்சியின் இந்த புதிய விரிவாக்க திட்டத்திற்காக மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்து தாவேகவில் இணைய விருப்பம் தெரிவிக்கும் தகுதியான முக்கிய கட்சி பிரமுகர்களையும் நிர்வாகிகளையும் புதிய மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு பரிசீலிக்க விஜய் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவு கட்சியின் உட்கட்டமைப்பை வேகப்படுத்துவதுடன் பிற பாரம்பரிய கட்சிகளின் கோட்டைகளில் விரிசலை ஏற்படுத்தும் ஒரு தந்திரோபாய நகர்வாக பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் இந்த மெகா திட்டத்தை ஒட்டுமொத்தமாக நடைமுறைப்படுத்தாமல் கட்டம் கட்டமாக செயல்படுத்த தாவேக திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக தற்போதைய தேர்தல் கள நிலவரங்களின்படி கட்சி எந்தெந்த மாவட்டங்களில் சற்றே பலவீனமாக இருக்கிறதோ அந்த 9 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கு முதற்கட்ட பணிகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பலவீனமான பகுதிகளில் புதிய மற்றும் திறமையான நிர்வாகிகளை நியமிப்பதன் மூலம் அங்கு கட்சியின் செல்வாக்கை மிக விரைவாக உயர்த்த முடியும் என நம்பப்படுகிறது. இந்த 9 மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றன. கட்சியின் உட்கட்டமைப்பில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையவிருக்கும் இந்த 234 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்த இறுதி முடிவுகளையும் இதர முக்கிய அறிவிப்புகளையும் கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் களத்தில் முத்திரை பதித்த தாவேக தற்போது தங்களது உட்கட்சி அமைப்பை தொகுதி வாரியாக பலப்படுத்த தொடங்கி இருப்பது தமிழக அரசியல் களத்தில் மற்ற பெரிய கட்சிகளுக்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை.